உங்களுக்கு இது ரொம்பவும் அசிங்கமா இல்லையா? என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க நல்லது செய்றீங்க, கெட்டது செய்றீங்க அப்படிங்கிற விஷயம் 2ஆம் பட்சம் தான். ஆனா, உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. ஒழுக்கம், சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள உங்கள பார்த்து தான் அவங்க கத்துக்குவாங்க. என்னுடைய தலைவனே அப்படி இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்த அவங்களுக்குள்ள புகுத்திடாதீங்க. உண்மையிலேயே இத பார்த்தா வெட்கக்கேடா இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இது உங்களுடைய கண்கள்ல படாமையும், காதுகள்ல கேட்காமையுமா இந்த விஷயங்கள நீங்க கடந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நடிகர் கமலஹாசன் பேசின சில விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேரை இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியலை மாத்திட்டோம், 70 ஆண்டு காலம் அரசியலை மாத்திட்டோம், மக்களுக்கு எதை செய்வோம் அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாய்ஸ் அவடால தான் இன்னைக்கு நீங்க வந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எதிர்காலத்துக்கு இருக்கிற அந்த இளைஞர்களோட மனப்போக்கையே நீங்க மாத்திடுவீங்க. ஒழுக்கம் இல்லாதவங்களா, குற்றம் புரிகிறவங்களா நீங்க மாத்திட போறீங்க. ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஆணை நம்பி தான் இருக்கு. மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தரை நம்பி தான் இருப்பாங்க. ஆனா நாளைக்கு உங்களை பார்த்து வளர்ற அந்த இளைஞர் சமுதாயம் எப்படி வளரப் போகுது அப்படின்னா, என்னுடைய தலைவனே அப்படி இருக்கான், ஸோ இதெல்லாம் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் தான் வளர போறாங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வெட்கக்கேடா அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க நடிகர் கமலஹாசன். அது மட்டும் இல்லாம அவர் பேசின இந்த விஷயங்கள்ல தான் மேலும் சில விஷயங்களை இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமூக வலைதளங்களில் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா மற்றும் அவருடைய அம்மாவான உமா கிருஷ்ணன் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு கவர்மெண்ட் செலிப்ரேஷன் அப்போது அந்த இதுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தது தான். அது மட்டும் இல்லாமல் ஷோபா சந்திரசேகரோடைய அந்த முன்வரிசையிலேயே பக்கத்தில் அவங்களும் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் ஒரு சமயம் வந்து ஷோபா சந்திரசேகர் வந்து த்ரிஷா மேமோட என்ட்ரியை பார்த்த உடனே திடுக்கிட்டு ஷாக்கான விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இவங்க எங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் அவங்க முகத்துலையும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் முகத்துலையும் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு சமூக வலைதளத்தையே இன்னைக்கு புரட்டி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ரிலேட்டிவ் பொண்ணுக்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அவங்க த்ரிஷா மேமோட என்ட்ரியை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா மேம் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ஸ்வேரிங் செரிமனிலேருந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் இருந்து ஒரு கவர்மெண்ட்டில், அதாவது கிட்டத்தட்ட சிஎம் விஜயோட மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவங்களுடைய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் அவங்களுடைய விவாகரத்தை வாபஸ் வாங்கினாங்க. அதை தொடர்ந்து இதுக்கு மேலே அவங்க விஜய் சார் கூட தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய கொடியோட மூவர்ண கலரில் இவங்க எல்லாரும் ஒரே கலரில் ஷோபா சந்திரசேகர் மற்றும் த்ரிஷா 3 பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களும் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போச்சு. மேபி ஷோபா சந்திரசேகருக்கு தகுந்த மாதிரி த்ரிஷா மேம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ போட்டு அதில் பின்னாடி நறுமுகிய சாங்கை ஓட விட்டுருந்தாங்க. அதில் அந்த பாட்டு இருவர் படத்தில் வரும். அந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிஷியனுக்கு 2 மனைவி இருக்கிற மாதிரி வரும். ஸோ இதன் மூலமாக த்ரிஷா மேம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருந்துச்சு. நடிகர் கமலஹாசன் சார் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தலைவனுக்கு முதல்ல முக்கியம் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவன் நீண்ட நாள் ஒரு நல்ல தலைவனாக நிலைத்து நிற்க முடியாது. நீங்கள் எதிர்பாராத இந்த 70 ஆண்டு கால தமிழக அரசியலை மாற்றி போட்டது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம், வரலாற்று சொல்றக்கூடிய விஷயமா அது இருந்தது. ஆனால் இந்த 100 நாட்களை நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீங்க. அதில் நிறைய நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் பேசப்படுற ஒரு விஷயம் அது வந்து அரசியல் சார்ந்தது கிடையாது, அது உங்களுடைய ஒழுக்கம் சார்ந்தது. எந்த அளவுக்கு ஒரு தலைவன் ஒழுக்கமா இருக்கானோ அப்பதான் அவங்கள ஃபாலோ பண்ற அந்த இளைஞர்களும் அந்த வழியில வருவாங்க. தயவு செய்து அந்த அறவழியிலிருந்து தவறி போயிடாத இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையை கொடுத்திருக்காரு நடிகர் கமலஹாசன் திரு விஜய்க்கு.